Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Subha Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போகிற 35th program to find the smallest number in array. First step manual thinking சொன்னேன். ஸோ யூஸிங் அரே போன கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அரே பற்றி பார்த்தோம். எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி பிரிண்ட் பண்ணணும் எல்லாம் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்புட் வாங்கிக்கோங்க. n=5 எனி நம்பர்ஸ்க்கு வாங்கிக்கலாம். இன்புட் வாங்கினீங்கன்னா இதில் என்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் 20 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ எத்தனாவது பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இப்போ தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். அப்போ லாஜிக்கல் திங்கிங் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த கான்செப்டை எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அரே. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை மினிமமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எலிமெண்ட் மினிமமாக எடுக்கும்போது எப்படி எடுப்பீங்க? a(0) வேரியபிள் நேம் நமக்கு தெரியும். அப்போ a(0) மினிமம் ஈக்குவல் டு a(0)ன்னு சொன்னீங்கன்னா மினிமமில் 14 இருக்கும். இந்த மினிமம் வேல்யூயை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள வச்சு கம்பேர் பண்ணுங்க. அப்போ a(1) வச்சு கம்பேர் பண்ணுங்க. அப்போ ஸ்டார்டிங் i=1 தான் இருக்கணும். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இதை செக் பண்ணுங்க. இதை வச்சு 40 வச்சு இதுதான் மினிமம், இதை செக் பண்றீங்க. இந்த எலிமெண்ட் மினிமமான்னு செக் பண்றீங்க. இந்த எலிமெண்ட் மினிமமான்னு செக் பண்றீங்க. இந்த எலிமெண்ட் மினிமம் அப்படின்னா இந்த a(1) தான் உங்களுக்கு மினிமம்னு செட் ஆயிடணும். உடனே மினிமம்ல என்ன இருக்கணும்? 30 அப்படின்னு செட் ஆயிடணும். சரியா? 30 அப்படின்னு செட் ஆயிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த 30 வச்சு 20 கம்பேர் பண்றீங்க. இது மினிமமான்னு கேட்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா a(5) a(2) அப்ப இதுதான் a(5) லெஸ் தென் மினிமமான்னு கேட்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஓட கம்பேர் பண்ணீங்க, மினிமமான்னு கேட்டீங்க. இது குறுகின பகுதி தான் லெஸ் தென். அப்ப சின்னதான்னு கேட்குறீங்க. இது சின்னதான்னு கேட்கும்போது சப்போஸ் சின்னதா இருந்துச்சுன்னா மினிமம் ஈக்குவல் டு a(5)ன்னு செட் பண்ணிடுறீங்க. a(5) ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும் இல்லையா? 2ன்னு இருந்ததுன்னா 2ல போயிட்டு செட் ஆயிரும். அப்போ மினிமம் ஈக்குவல் டு மறுபடியும் என்ன பண்ணிரும்? 20 அப்படின்னு செட் ஆயிரும். உங்களுக்கு 20ன்னு செட் ஆயிரும். அப்போ பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பொசிஷன் உங்களுக்கு சேவ். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னது i=1 அப்படிங்கும்போது இது செகண்ட் பொசிஷன் தான். சப்போஸ் ஆன்சர் உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக வரும்போது +1 எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. i=1னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடையாது, செகண்ட் எலிமெண்ட். அதனால பொசிஷன் என்ன பண்ணும்? i+1ன்னு கொடுத்துக்கணும். அப்போ 20 கம்பேர் பண்ணீங்க. 20 தான் இப்போ மினிமம் ஆகிட்டு இந்த 20 வச்சு 25 கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ இது மினிமமா? இல்லை. உடனே திருப்பி 20 வச்சு 35 கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது இல்லை இது மினிமமா இல்லை அப்படியே செக் பண்ணிட்டு வருங்க. சப்போஸ் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு 10 இருந்துச்சு அப்படின்னா 20 வச்சு 10 செக் பண்றீங்க. மினிமம் வச்சு அந்த அடுத்த எலிமெண்ட்டை நம்ம செக் பண்றோம். அப்போ செக் பண்ணும்போது சப்போஸ் அது மினிமமா இருந்துச்சுன்னா அது மினிமம் அப்படின்னு செட் ஆயிரும். அந்த மினிமத்துல இருந்து இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுதான் மினிமம் செட் பண்ண, 30 செக் பண்ண, அடுத்தது இது மினிமம் ஆயிட்டு. அப்போ இந்த மினிமம் வச்சு அடுத்த செக் பண்ண, இது மினிமம் ஆயிட்டு. அப்போ இதை செக் பண்ண, இந்த 20 வச்சு அகைன் திரும்பி செக் பண்றேன். அப்போ சப்போஸ் மினிமமே இல்லை அப்படின்னா 20 தான் லாஸ்ட் ஆன்சர் மினிமம். அதோட கரஸ்பாண்டிங் பொசிஷன் i+1. இப்போ 20ன்னு பார்த்தீங்கன்னா என்னது? தேர்ட் பொசிஷன். ஆனால் i என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும் இல்லையா? 2ன்னு இருக்கும். அதனால என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு 2ன்னு இருக்கிறனால உங்களுக்கு தேர்ட் பொசிஷனால i+1ன்னு கொடுத்துருக்கோம். புரிஞ்சுச்சா? இதான் கான்செப்ட், இதான் நம்மளோட லாஜிக். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் லாஜிக். எங்க இருந்துச்சு உங்களுக்கு ஆன்சர்? தேர்ட் பொசிஷன்ல உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சு இல்லையா? தேர்ட் பொசிஷன்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. சப்போஸ் மினிமம் என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் லாஜிக், இதுல ஒன்று செகண்ட் லாஜிக் இருக்கு. செகண்ட் லாஜிக்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் மினிமம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் நான் மினிமம் செட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன நடந்திருக்கும்? இதான் மினிமம். அடுத்த எலிமெண்ட்டை செக் பண்ணும். இது மினிமமான்னு கேட்க இல்லை. அடுத்தது 5 வச்சுட்டு அடுத்ததை செக் பண்ணும். இல்லை. அடுத்தது மினிமமா? இந்த எலிமெண்ட் மினிமமான்னு இல்லை. அடுத்ததையும் செக் பண்ணும். மினிமமான்னு செக் பண்ணும். இல்லை. அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போயிருக்காதா அந்த பொசிஷன்? அப்போ எப்படி? அப்போ இதோட ஆன்சர் என்ன? பொசிஷன் 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே.
அப்போ உள்ள நுழையும் போது என்ன நடந்திருக்கணும்? பொசிஷன் ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலேஷன் கொடுத்துருக்கணும். 2 லாஜிக் இதுல இருக்குது. இன்னொன்று கான்செப்ட் என்னன்னா 5 டைம் ஒரு டைம் லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா 5 டைம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஸ்டார்டிங் பொசிஷன் நமக்கு என்னது? 0 கொடுக்கல. ஏன் 0 கொடுக்கல? இதை மினிமம் சொல்லிட்டா இது மினிமம் எதை கம்பேர் பண்ணும்? இதையே கம்பேர் பண்ணுமா? தேவையில்லையே. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண பக்கத்து எலமெண்ட்டை தான் சொன்னேன். அப்போ 1 2 3 4 எலமெண்ட் செக்கிங் கொடுத்தா மட்டும் போதும். அப்போ 1ன்னு கொடுத்துட்டு 4 டைம் செக் பண்ணிங்க. 4 இங்கே வந்து 5ன்னு செட் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக 5 வந்தோடனே லூப் போட்டு வெளியே வந்துடும். அப்போ இந்த லூப்பிங் எத்தனை டைம் நடக்கும்? 4 டைம் தான் செக்கிங் போதும். இது இப்படி கம்பேர் பண்ணுறீங்க 4 டைம்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம மினிமம் செட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் இப்படி ட்ரேசிங் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கான்செப்ட் கிடைக்கும். நேராக கோடிங் போயிடலாமா? கோடிங்கில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தான். இந்த கோடிங்கை அப்படியே அவுட்புட் ப்ராசஸிங் ஸ்டெப்பில் உங்களுக்கு நம்ம அப்படியே எழுத போகிறோம். இந்த கோடிங்கை வேறு மற்ற இதெல்லாம் சேம் கான்செப்ட் தான். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அரேல உங்களுக்கு எப்படி இன்புட் வாங்கணும் எல்லாமே கான்செப்ட் நம்ம வந்து படித்தாச்சு. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோடிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அரே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நார்மலாக ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அரே வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொன்னேன். இன்ட்டு E(10). இந்த டிக்ளேர் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வேரியபிளையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி ஆகணும். கம்ப்யூட்டர் கட்டாயம் சொல்லி ஆகணும். அதுக்கு சொல்லும் போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னேன்? மெமரியில் உங்களுக்கு அழகாக அலோகேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொன்னேன். நமக்கு தெரியாத நான் மெமரியில் செட் பண்ணி வச்சிரும். எப்படி செட் பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. மெமரி 10னா 0 to 9 வர லொக்கேஷன் வந்து கொடுத்து மெமரியில் இப்படி அலோகேட் பண்ணி கொடுத்துரும். இது இன்ட்டு வந்து 2 பைட்டாகவும் வச்சுக்கலாம், 4 பைட்டாகவும் வச்சுக்கலாம். அப்போ 2 பைட்டா நான் வந்து சேவ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 3000லேருந்து ஸ்டார்டிங் லொக்கேஷன் 3000னா கண்டினியூஸாக அதோட தான் கான்செப்ட். அரே வந்து சேம் டேட்டா டைப். இன்ட்டுன்னு சொன்னீங்கன்னா எல்லா டேட்டா டைப்பும் இன்டீஜர் தான். எல்லா வேல்யூஸுமே என்னது? இன்டீஜர் டைப் தான். லொக்கேஷன் எப்படி இருக்கணும்? மெமரியில் அலோகேட் பண்ணும். கான்டிகஸ் மெமரி அலோகேஷன் சொன்னேன். கண்டினியூஸாக மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அரேயோட கான்செப்ட். என்னெல்லாம் வந்து ஐ, மினிமம், பொசிஷன், என்ன ஐ வந்து எங்கே யூஸ் பண்ணோம்? ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் பொசிஷன் வந்து நம்மளோட ரிசல்ட்டுக்கு. என் வந்து எத்தனை நம்பர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. இது என் எப்படி வாங்குவீங்க? இங்கே என்ன 10 எலமெண்ட் கொடுக்கலாம். 10 தான் குள்ளே தான் நீங்கள் கொடுத்தாகணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் மெமரின்னு வந்துடும். சரியா? எரர் காமிச்சிடும். அப்போ இது என்ன அலோகேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? நமக்கு இன்புட் வாங்கணும். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட். என் வாங்கிடலாமா? என் இன்புட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு என் வேணும், அதனால என் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கும்? என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே என்னது? 5ன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 5ன்னு கொடுத்துடலாம். கொடுக்க உடனே என்னது? அடுத்த லைனில் என்டர் த 5 நம்பர்ஸ். எனக்கு தெரியாது என்ன கொடுத்தீங்களோ அது வந்து இங்கே வரணும். வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? %t கொடுத்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். பிரிண்ட் ஆஃப் இங்கே எத்தனை உங்களுக்கு நீட்டாக எத்தனை வேணுமோ அத்தனை நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கோங்க. இந்த இங்கே அவுட்புட் எப்படி வேணும்? நியூ லைன்னா அடுத்தலே பிரிண்ட் ஆகும். உடனே உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் விட்டு வேணும் அப்படின்னா நீட்டாக ரெண்டு இதை கொடுத்துக்கோங்க. இன்னொரு கூட நியூ லைன் எது எப்படி நீட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நியூ லைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்டர் என் சப்ஸ்டிட் ஆகும். நமக்கு தெரியாது என்ன என் வாங்கினீங்கன்னு. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சப்ஸ்டிட் வாங்கி 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இன்புட் கொடுப்பீங்க? ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் சொன்னேன். இப்படி தான் இன்புட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல போய் பார்த்துக்கோங்க. ஸோ A(0) ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? மெமரி அலோகேஷன். நமக்கு எப்படி ஆன்சர் சேவ் ஆகணும்? A(0)ல. அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பிளேஸ் பண்ணிட்டே வரும். i = 0னா A(0) இன்புட் வாங்குவீங்க. அடுத்த டைம் உள்ள நுழையும் போது என்னது? 1 ஆகும். அப்போ A(1)க்கு இன்புட் வாங்குவீங்க. அப்படியே ப்ராசஸ் நடந்து A(4) வரை உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். 5 வந்தோன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். அப்போ அழகாக சேவ் பண்ணிடுவீங்களா? ஸோ இன்புட் எப்படி கொடுப்பீங்க? இங்கேருந்து 5னோட நியூ லைன் கேரக்டர்னால அடுத்த லைன் வந்துருக்குது. அப்படியே இன்புட் வரிசையாக என்ட்ரு கீ யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டே வந்தா, இல்லைனா ஸ்பேஸ் விட்டும் நீங்கள் இன்புட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ நீங்கள் கொடுத்த பிறகு எங்கே போய் சேவ் ஆகும்னு சொன்னேன்? கரஸ்பாண்டிங் லொக்கேஷன் வச்சு தான் நம்ம கொடுக்கோம். அட்ரஸ் வச்சு தானே கொடுத்தோம். அந்த அட்ரஸ் கரஸ்பாண்டிங் போய் என்ன சேவ் ஆகும்? 40, 30, 20, 25, 35 அப்படின்னு அழகாக சேவ் ஆகிருக்கும். சரியா? இங்கே இன்புட் என் கொடுத்தோமா? இங்கேயும் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். பொசிஷன் உள்ள நுழையும் போதே இன்ஸ்டலேஷன் பொசிஷன் 1ன்னு கொடுத்தோம்.
சரியா? அந்த ஒரு செகண்ட் லாஜிக் நம்ம படிச்சதுனால என்னது அந்த அந்த ஆன்சருக்காக நம்ம ஃபர்ஸ்டே ஆன்சர் பொசிஷன் போட்டு நமக்கு தெரியாது இன்புட் ஃபர்ஸ்ட் ஆன்சரான்னு தெரியாது. அதனால பொசிஷன் ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கோம். இவ்வளவும் செட் ஆயிட்டு இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம ப்ராசஸிங் பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். உள்ள நுழைஞ்சு என்ன சொன்னேன்? இந்த 40 தான் ஃபர்ஸ்ட் மினிமம் சொன்னேன். அதுக்கு மினிமமோட இது என்னது? மினிமம் ஈக்குவல் டு a of 0. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரோட வேரியபிள் நமக்கு தெரியும். இதுதான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். உடனே என்ன இருக்கும்? மினிமம் ஈக்குவல் டு A14 ஆயிருக்கும். எங்க போய் செட் ஆயிருக்கும்? இந்த இடத்துல 14 செட் ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை மினிமம்னு எடுத்துக்கிட்டேன். இந்த மினிமம் வச்சு பக்கத்தில் உள்ள ஆன்சரை கம்பேர் பண்ண போறேன். அப்படிதானே? அதுக்கு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் லூப் என்னது? தொடக்கம் 1 இருந்து எனக்கு போதும். ஏன்னா இதை தானே கம்பேர் பண்ண போறேன். அதனால 1 to வேற என்ன இருக்கணும்? 1 to n ஸ்டெப் நடக்கணும். சரியா? அப்போ அதனால உங்களுக்கு வந்து லெஸ் தேன் ஈக்குவல் கிடையாது. 5னா இதுக்குள்ள போயிடும். ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள போயிடும். இதுக்குள்ள போகக்கூடாது. இதுவரை ஸ்டாப் ஆகணும். அதனால லெஸ் தென் கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கீங்க, ஈக்குவல் கொடுக்க கூடாது. அப்போ 1 எடுத்துட்டு உள்ள வரீங்க. கண்டிஷன் ட்ரூ உள்ள வந்த உடனே என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட்னா செகண்ட் எலமெண்ட். சரியா? செகண்ட் எலமெண்ட்டோட மினிமம் கம்பேர் பண்ணி மினிமம் என்ன? 40 தானே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க கரெக்டா 40 தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். 40யோட மினிமம் என்ன? 40 இல்லையா? மினிமம் 40 a of 1 என்னது? 30யோட இது சின்னதான்னு கேட்கீங்க. சின்னதா? ஆமா. சின்னதுன்னு என்னது? I என்னது? 1. அப்ப a of 1ல மினிமம் வந்து சேவ் ஆயிரும். மினிமம் ஈக்குவல் டு a of 1. மினிமம் ஈக்குவல் டு a of 1 என்னது? 30. அப்ப என்ன மாறிடும்? 30ன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோம். புரிஞ்சுச்சா? அடுத்த வாங்க ஸ்டெப். அடுத்தது பொசிஷன் ஈக்குவல் டு I என்ன? உள்ள நுழையும் போது 1 செட் ஆயிருக்கும். இந்த இடத்துல உள்ள 1 செட் ஆயிருக்கும். I ஈக்குவல் டு 1 + 1 செகண்ட் பொசிஷன் தானே மாறி இருக்குது. 30 தானே மாறி இருக்குது. அப்ப என்ன ஆயிருக்கும்? 2ன்னு மாறிடும் பொசிஷன். I + 1 அப்புறம் பிரேஸ் எண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்து ஃபார் லூப் ரீச் ஆனா திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்ப I என்ன ஆயிருக்கும்? 2ன்னு ஆயிருக்கும். கரெக்டா? 2ன்னு ஆயிட்டு I ஈக்குவல் டு 2. I ஈக்குவல் டு 2 உடனே சப்ஸ்டிட் பண்ணுங்க. I ஈக்குவல் டு 2னா கண்டிஷன் 2 லெஸ் தென் கண்டிஷன் ட்ரூ. உள்ள வாங்க. a of 2 ஓட வேல்யூ என்ன? 20. மினிமம்ல என்ன இருக்குது? மினிமம்ல 30 இருக்கு. அப்ப அது சின்னதா அப்படின்னு கேட்க. ஆமா சின்னது தானே. இந்த எலமெண்ட்டை வச்சு செக் பண்றீங்க மினிமத்தோட. ஆமா சின்னதுன்னு உடனே என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகும். a of 2 மினிமம்ல சேவ் பண்ணிடும். அப்ப மினிமம்ல a of 2 என்னது? 20. அப்ப 20 இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோ. சேவ் பண்ணிட்டோமா? அடுத்தது என்ன? பொசிஷன் என்ன? I என்ன? உள்ள நுழையும் போது 2 + 1 3. அப்போ பொசிஷன் என்ன? 3ன்னு செட் பண்ணி வச்சு வரும். அடுத்தது என்னது? எண்ட் ஆஃப் த இஃப் ஸ்டேட்மெண்ட். பிரேஸ் ரீச் பண்ணோன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட என்னது? 3. I ஈக்குவல் டு 3. 3னோட என்னது? a of 3யோட என்ன ஆன்சர்? 25. 25 மினிமமோட கம்பேர் பண்ணுவோம். மினிமம் என்ன? 20ன்னு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 20யும் 25யும் கம்பேர் ஆகுது. இது மினிமமா? இல்லை, உள்ள போகாது. கண்டிஷன் ஃபால்ஸ். இங்கே வந்துடும் திருப்பி போவோம். I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 4னா என்ன எலமெண்ட்? a of 4 எடுத்துக்கும். I ஈக்குவல் டு 4னா 4 சப்ஸ்டிட் ஆகி இந்த எலமெண்ட்டை இங்கே வச்சுக்கும். 35. மினிமம் என்ன? 20 சின்னதா? இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இங்கே வரும். ரீச் ஆனோட இங்கே வந்துடும். அப்போ I என்னது? 5 இல்லையா? I ஈக்குவல் டு 5. 5 என்ன பண்ணும்? I ஈக்குவல் கண்டிஷன் ஃபால்ஸ். லெஸ் தென் கிடையாது. கண்டிஷன் ஃபால்ஸ். லூப் விட்டு வெளியே வந்துருமா? இப்போ என்ன ஆன்சர் இருக்கு உங்களுக்கு? மினிமம் 20 பொசிஷன் 3. பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமா? மினிமம் கரெக்டா கொடுத்ததுல மினிமம் 20 கரெக்ட். தேர்ட் எலமெண்டா? ஆமா தேர்ட் எலமெண்ட் தான். பொசிஷன் தேர்ட் பொசிஷன் தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? பிரிண்ட் அப் மெசேஜில் இதே மாதிரி பிரிண்ட் பண்ண உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல %d, இந்த இடத்துல %d வரும் இல்லையா? பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இதோட % என்னது? பொசிஷன் கமா இதோட ஆன்சர் என்ன? மினிமம். பொசிஷன் கமா மினிமம். அப்போ எப்படி இருக்கும்? தேர்ட் பொசிஷன் 3 பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் 20 இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வரும். அதுக்கு லாஸ்ட்ல பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் பொசிஷனோட ஆன்சர். இதுக்கு சப்ஸ்டிட் ஆகும். அப்போ ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்கன்னா மெயின் டு மெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ எதுக்கு ட்ரேசிங் கொடுத்து பார்ப்பீங்க? அடுத்தது இன்புட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன நடக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செக்கிங் ஆகும்போது உள்ளேயே போகாது. இது 4 டைம் லூப்பிங் நடக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சின்னது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே சின்னது. உள்ள போகுமா? செக்கிங்கே நடக்காது.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் ஃபஸ்ட்டே பொசிஷன் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பொசிஷன் 1ன்னு செட் ஆகும். மினிமம் ஃபஸ்ட் ஆன்சர் இதுதான் ஆன்சர், இது மினிமமில் மெமரியில் சேவ் ஆகிருக்கும், அது ஆன்சர் சொல்லிட்டு வெளியே வந்துடும். 2 லாஜிக் இதுக்குள்ளே இருக்குது. ஏன் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கான்செப்ட், அரே யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது. தேங்க்யூ.